ஒரு சுமாரான படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன் நான் சுமாரான படம்னு சொல்றேன்னு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஆர்ஜே பாலாஜி நடிச்சு வெளியான சிங்கப்பூர் சலூன் இந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்திரலாம். ஹீரோ சின்ன பையனா இருக்காரு, ஸ்கூல் படிச்சிட்டு இருக்காரு. அவர் இருக்க அந்த ஊர்ல சிங்கப்பூர் சலூன்னு ஒரு சலூன் கடை இருக்கு. அந்த சலூன் கடையில முடிவெட்ட கத்துக்கிறாரு ஹீரோ. சலூன் கடை மேல ஹீரோக்கு ஒரு பிரியம் ஏற்படுது. ஹேர் ஸ்டைலிஷ் ஆகணும்னு ஹீரோ ஆசைப்படுறாரு. ஹேர் ஸ்டைலிஷ் ஆகிறதுக்கு வீட்டுல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. படிக்க சொல்றாங்க. படிக்கிறாரு, படிச்சு முடிக்கிறாரு. இவரோட எய்ம் ஒரு மிகப்பெரிய சலூன் கடையை ஓபன் பண்ணணும். ஓபன் பண்ணாரா இல்லையா, அந்த இடத்துக்கு எப்படி போனாருன்றதான் இந்த படத்தோட மொத்த கதை. பாசிட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல சொல்ல வந்த அந்த மெசேஜ், ஒருத்தன் ஒரு சின்ன ஒரு சந்தில தள்ளுவண்டி கடை வச்சிருக்கான். அந்த கடையில பயங்கரமான கூட்டம் இருக்கு. எங்க இருக்கிறோன்றதுல முக்கியம் இல்ல, என்னவா இருக்கிறோன்றதுல தான் முக்கியம் இருக்கு. நான் தள்ளுவண்டி கடை வைக்க மாட்டேன், வச்ச ஒரு பெரிய ஹோட்டல தான் வைப்பான்னு இருந்தா கடைசி வரைக்கும் வைக்காம போக வேண்டியதான். அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த படத்துல சொல்றாங்க. நம்ம ஒரு எய்ம் வச்சு அந்த எய்மை ரீச் பண்றதுக்கு ஓடிக்கிட்டு இருப்போம். போய்கிட்டு இருக்க அந்த வழியில நிறைய தடங்கள் வரும். தடங்களை வந்துருச்சுன்னு நிக்காம அதையும் தாண்டி போகணும்னு சொல்றாங்க இந்த படத்துல. எல்லாத்துக்குமே பொருந்துற ஒரு நல்ல மெசேஜ் தான். நடிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல நடிச்ச எல்லாத்தோட நடிப்புமே ஆவரேஜ் தான், சத்யராஜை தவிர. ஏன்னா அவரோட கேரக்டர் டிஃபரெண்டா இருந்துச்சு, சூப்பரா நடிச்சிருந்தாரு. இந்த படத்துல கேமியோ ரோலுக்கு ஒரு 3 பேர் வந்துட்டு போறாங்க. லோகேஷ் கனகராஜ் ஒரு சீன்ல வந்துட்டு போவாரு, அவருக்கு பெருசா சீன் கிடையாது. ஜீவாவும் கடைசியா ஒரு சீன் வருவாரு. அரவிந்த் சாமி சம்பந்தமே இல்லாம வந்து சம்பந்தப்படுத்துற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போவாரு. கேமியோ ரோலுக்கு பெருசா முக்கியத்துவம் கிடையாது. மைனஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய மைனஸ் இருக்கு இந்த படத்துல. ஹீரோ பெருசா ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறாரு, அது அவருக்கு ஈஸியா கிடைச்சிருது. ஒண்ணுமே இல்லாத ஒரு ஆளா இருந்து ஒரு 3 கோடி ரூபாய் வர்த்துள்ள ஒரு சலூன் கடையை ஈஸியா ஓபன் பண்ணிடுறாரு. அந்த ஓபன் பண்ண அந்த சலூன் கடையை காலியா தான் இருக்கு. எப்படி ஒரு கடன் கட்டுறாருன்னு தெரியல. இந்த மாதிரி நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்கு. இந்த படமே ஒரு லாஜிக் இல்லாத ஒரு படம் தான். எப்படி ஒருத்தனுக்கு முடி வெட்டி அவனோட வாழ்க்கையை மாத்த முடியும்னு தெரியல. முடி வெட்டுறதுனால அவனோட வாழ்க்கை எப்படி மாறும்னு தெரியல. படம் கனெக்டே ஆகல. ஒருத்தன் நினைச்சதை செஞ்சுட்டான் அப்படின்னா அது மெனக்கெட்டு பண்ற மாதிரி பண்ணியிருந்தா நமக்குள்ள கனெக்ட் ஆயிருக்கும். எல்லாமே ஈஸியா பண்றதால செயற்கையா இருக்கிறதுனால சுத்தமா கனெக்டே ஆகல இந்த படம். காமெடின்னு நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் யோகி பாபு காமெடியோட மோசமா இருந்துச்சு. மூக்குத்தி அம்மன் படத்துல பாத்தீங்கன்னா காமெடின்னு எதுவும் பண்ணிருக்க மாட்டாங்க, ஆனாலும் அந்த படம் பார்க்கும்போது நமக்கு சிரிப்பு வரும். இந்த படத்துல காமெடிக்குன்னு நிறைய சீன் இருக்கு, ஆனா சிரிப்பு தான் வரல. இவங்க சொல்ல வந்தா அந்த விஷயம் கனெக்ட் ஆகல, அது ஒண்ணு. படம் யதார்த்தமா இல்ல, அது இன்னொன்னு. ஒண்ணு இந்த படத்தை காமெடி படமா பண்ணிருக்கணும், இல்லைன்னா எமோஷனல் படமா பண்ணிருக்கணும். மோட்டிவேஷன் கதையை எடுத்து காமெடி பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க சொல்ல வந்த அந்த விஷயம் கரெக்ட் தான், ஆனா சொன்ன விதம் தான் தப்பா இருக்கு. இதுதான் சிங்கப்பூர் சலூன்.